विरामस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि भक्ति वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாரத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்துல இன்னைக்கு 7ஆம் ஸ்கந்தம். 7ஆம் ஸ்கந்தம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. 7ஆம் ஸ்கந்தத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 அத்தியாயங்கள் இருக்கு. இந்த 10 அத்தியாயங்கள்ல 7ஆம் ஸ்கந்தத்துல நரசிம்மருடைய லீலை. ஆனா நரசிம்மரை பற்றி அதிகமா சொல்லியிருக்கா, பிரகலாதரை பத்தி அதிகமா சொல்லியிருக்கான்னு பார்த்தா பிரகலாதரை பத்தி அதிகம். நரசிம்ம பகவானுடைய அவதாரம், அவர் எண்ணிகாசுக்கு வதம் பண்ணது எல்லாமே அவர் 2 அத்தியாயத்துலதான். நரசிம்மர் பகவான் நரசிம்மர கிருஷ்ணர் அவதாரம் பண்ணாரு. நரசிம்மர் அவதாரம் பண்ணி எண்ணிகாசுக்கு வதம் பண்ணாரு. அவர் எப்படி இருந்தாரு, ஒரு தோற்றம் எப்படி இருந்தது, தேவர்கள்லாம் என்ன பிரார்த்தனை பண்ணாங்க, இதெல்லாம் 1-2 அத்தியாயம். ஆனா பிரகலாதுடைய தெய்வீகமான குணங்கள், பிரகலாதுடைய பிரார்த்தனைகள், பிரகலாதுடைய உபதேசங்கள், பிரகலாதுடைய நடத்தை, இதெல்லாம் 6-7 அத்தியாயத்துக்கு. அப்ப அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் பிரபுபாதர் டீச்சிங் ஆஃப் பிரகலாத் மகாராஜ் ஒரு தனி சின்ன புக்கே பண்ணுங்க. பிரகலாதர் பக்த பிரகலாதரின் போதனைகள் 10 பயிற்சி பக்கம் தான் இருக்கு. சின்ன புக்கு சின்னது, ஆனா வெறும் விஷயம் பெருசு. இல்ல தமிழ்ல சொல்லல, மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு சொல்லுவோம். சின்ன புக்கு தான், ஆனா இருக்கிற விஷயங்கள்லாம் அற்புதமா இருக்கும். அப்ப இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே முக்கியமான ஸ்லோகங்கள். பிரகலாத மகாராஜன் பிரார்த்தனை பண்ண இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகம், இந்த ஸ்லோகம் எல்லாமே முக்கியமான ஸ்லோகம். பிரபுபாதர் அவர் உபன்யாசங்கள்ல அடிக்கடி இதை மேற்கோள் காண்பி. நதேவி குரு சார்த்தகனி விஷ்ணு. அப்புறம் இந்த ஸ்லோகம் நைவாக காவல் முக்கிரமாகி. இந்த ஸ்லோகம்லாம் பிரபுபாதர் அடிக்கடி மென்ஷன் பண்றாரு. சோ இதுல பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்றாரு, இந்த ஒரு ஸ்லோகத்துல 2-3 விஷயங்கள் முக்கியமா இருக்கு. ஒண்ணு ஏன் இன்னைக்கு மக்களால கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியல, 2வது கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறதுக்கான வழி என்ன, 3வது எப்படி அது சாத்தியமாகும். ஏன் இன்னைக்கு மக்களால கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியல, கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறதுக்கான வழி என்ன, எப்படி கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது, அப்புறம் எப்படி அது சாத்தியமாகும். ஏன் இன்னைக்கு பெரும்பாலும் மக்களால கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அது பௌதிக ஆசைகள் தான் காரணம். பௌதிக விஷயங்களை பற்றுதல், பௌதிக ஆசைங்க, அது அப்படியே அலையலையா இருக்கு. எண்ணற்ற விஷயங்கள் மனசுக்குள்ள, இதை அனுபவிக்கலாமா, அதை அனுபவிக்கலாமா, இது பண்ண so many things. இந்த 3 குணத்தினுடைய சம்பந்தத்தினால ஜீவாத்மாவுடைய நாம 3 குணத்தினுடைய சம்பந்தத்தினால ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பல்ராம் கி ஜெய், சோனிதாய் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். அதனால இந்த 3 குணத்துடைய சம்பந்தம், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், 3 குணத்துடைய சம்பந்தத்தினால ஜீவாத்மா என்ன பண்ணிட்டா, தன்னுடைய நிலையை மறந்து போயிட்டு, நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மாங்கிறது மறந்து போய் இந்த பௌதிக வாழ்க்கையில மூழ்கி பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை, இதெல்லாம் அப்படியே ஸ்ட்ராங்கா வலுவா பிறவிதோறும் நம்ம இதயத்துல பேரூன்றி போயிடுச்சு. அப்படி ஆழமா இருக்கு. ஒரு பிறவி என்ன பண்றோம், நம்ம எவ்வளவு பிறவி கடந்து வந்துட்டோம். எமிதே பிரம்மாண்டே பிரமித்தே. ரூபகோசாமி என்ன சொல்றாரு, ரூபகோசாமிட்டு சைத்தன்ய மகாபுரு சொல்றாரு. சைத்தன்ய மகாபுரு என்ன சொல்றாரு, ஜீவாத்மாவை நம்ம பல சரீரம் மாறிட்டோம், பல பிரம்மாண்டங்களுக்குள்ள போயிருக்கோம், பல பிரபஞ்சங்களுக்குள்ள போயிருக்கோம், பல கிரகங்களுக்கு போயிருக்கோம், பல உடல்கள் எடுத்துக்கணும். இது எல்லாம் ஒரே காரணம் என்னன்னா அனுபவிக்கணுங்கிற எண்ணம், அனுபவிக்கணுங்கிற ஆசை. அது பிறவிதோறும் தொடருது. ஒரு நாய்க்குட்டிக்கும் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு,
பூனைக்குட்டிக்கும் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு, நமக்கும் அனுபவிக்கணுங்கிற எண்ணம். இந்த அனுபவிக்கணுங்கிற எண்ணம் தான் தொடர்ந்துகிட்டே இருக்கு லைஃப்ல. நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற, நான் அனுபவிக்க வேண்டும் என்ற பொய்யாங்கார், நான் அனுபவிக்க வேண்டும் என்ற பொய்யாங்கார். இது என்ன ஆகுது, பிறவி தூரம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதனால உடல் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஆசையை எப்படியாவது பூர்த்தி பண்ணிக்கலாமா, பூர்த்தி பண்ணிக்கலாமா, அதுல இருந்து வெளியில வரணும். அதுல இருந்து வெளியில வரும்போதுதான் கிருஷ்ணர் யாரு, அவருடைய தெய்வீகமான குணங்கள் என்ன, அவருடைய உன்னதமான லீலைகள் என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அதை புரிஞ்சுக்கணும்னா ஒருத்தர் இங்க பிரகலாதர் என்ன சஜஸ்ட் பண்றாரு, ஒரு சுத்த பக்தருடைய தாமரை திருப்பாதத்தை சரணடையணும். ஒரு சுத்த பக்தருடைய தாமரை திருப்பாதம். Unless they smear upon the bodies the dust of the lotus feet of a Vaishnava. ஒரு வைஷ்ணவருடைய தாமரை பாதத்தை தூசி எடுத்து உடம்புல தலையில பூசி, ஒரு கிருஷ்ண பக்தருடைய தாமரை திருப்பாத தூசி எடுத்து தலையில வச்சுக்கிட்டாதான், அப்ப அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு பாருங்க. பகவானுடைய பக்தனுடைய தாமரை திருப்பாத தூசி எடுத்து தலையில வச்சுக்கணுங்கிறார். மகியசாம் பாத ரஜோபிஷேகம், மகியசாம் பாத ரஜோபிஷேகம், பாத தூசி, வைஷ்ணவருடைய பாத தூசி எடுத்து தலையில வச்சு. அப்ப என்ன சொல்லியிருக்கு, வைஷ்ணவருடைய கருணை வந்து 3 விதமா இருக்கு. வைஷ்ணவருடைய கருணை எப்படி, அவங்க பாத தூசி எடுத்து தலையில வச்சுக்கிறது, அப்புறம் அவங்க சாப்பிட்ட மீதி மகா பிரசாதம், புத்த பக்தர்கள், ஆன்மீகமார்கள், ஆச்சாரியர்கள் அவங்க சாப்பிட்ட மீதி மகா பிரசாதம், அது நமக்கு கிடைச்சதாலும், அதுக்கப்புறம் அவங்க பாத தூசி நமக்கு கிடைச்சாலும், அவங்க உபதேசம் நமக்கு கிடைச்சாலும், நம்ம உடனடியா என்ன ஆயிடுவோம், பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட்டோம். அவ்வளவு பவர்ஃபுல், அவ்வளவு சக்தி இருக்கு. அதனால பிரகலாதர் சொல்றாரு, unless smear upon the bodies the dust of the lotus of Vaishnava, completely free from the material contamination. மெட்டீரியல் கண்டாமினேஷன், பௌதிக அனர்த்தங்கள், தேவையில்லாத விஷயங்கள் மனசுக்குள்ள, கோபம், பொறாமை, பேராசை, காமம், அதெல்லாம் அப்படியே லேயரா அடுக்கடுக்கா மனசுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் வெளியில வரணும் அப்படின்னா ஒரு சுத்த பக்தருடைய கருணையை நம்ம நம்பி இருக்கு. Person very much inclined toward materialistic life cannot be affected to the lotus feet of the Lord, who is glorified for his uncommon activities. உருக்கிரமா, கிருஷ்ணாவுக்கு இன்னொரு பேர் உருக்கிரமா. உருக்கிரமானா அன்காமன் ஆக்டிவிட்டிஸ், யாராலும் செய்ய முடியாத அற்புதமான செயலை பண்ணக்கூடியவர். அந்த யாராலும் செய்ய முடியாத அற்புதமான செயலை பண்ணக்கூடிய பகவான் மேல நமக்கு அட்டாச்மெண்ட் வரணும். எப்ப வரும், எப்ப நமக்கு பக்தர்கள் மேல அட்டாச்மெண்ட் வருதோ, பக்தர்கள் சுத்த பக்தர் மேல நமக்கு அட்டாச்மெண்ட் பற்றுதல் வருதோ, அவங்க சொல்ற விஷயங்களை எப்ப நம்ம பயிற்சி பண்றோமோ அப்போ நமக்கு பகவான் மேல பற்றுதல் வரும். அப்படி இல்லாத வரைக்கும் சாத்தியம் இல்லை. பௌதிகத்துல மூழ்கி போயிருக்கிறவங்களுக்கு வந்து பகவானுடைய லீலைகளை கேட்பதற்கோ அதை அனுபவிக்கிறதுக்கோ சாத்தியமே இல்லை. அதனாலதான் பக்தர்கள் அவங்க தேடி போறாங்க. ஏன் பக்தர்கள் பிரச்சாரம் பண்றாங்க, ஏன்னா பௌதிகத்தில் இருக்கிறவங்க பகவானை மறந்து போயிருக்காங்க. அப்ப பக்தர்கள் என்ன பண்றாங்க, குருமார்கள்லாம் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப எதுக்கு, இந்த பௌதிகவாதிகளுக்கு பாட்டு. So only by becoming Krishna consciousness and taking shelter of the lotus feet of the Lord, in this way can one be free from material contamination. பௌதிக பற்றுதல்ல இருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழி என்னன்னா, பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை சரணடை. பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைனுங்கிற எண்ணம் எப்ப வரும், பக்தருடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைஞ்சாதான் வரும். சுத்த பக்தர்கள், குருமார்கள் அவங்களுடைய தாமரை திருப்பாதத்தை சரணடையும். ஏன்னா அவங்க இதயத்திலே எப்பவுமே பகவான் இருக்காரு. நம்ம இதயத்திலேயே பகவான் இருக்காரு, ஆனா நம்ம மறந்து போயிட்டோம். நம்ம ஆத்மாங்கிறதே மறந்து போயிட்டோம். வரைக்கும் பரமாத்மா நினைக்கிறது. சோ நம்ம இதயத்திலே பரமாத்மா இருக்காரு, நம்ம இதயத்திலே பகவான் இருக்காரு, நம்ம இன்னும் உணரல. ஏன்னா இதயம் பூரா அழுக்காரு. ஆனா சுத்த பக்தர் இதயத்துல எப்பவும் பகவான் இருக்காரு, அவர் எப்பவுமே பகவானுக்கு சேவை பண்ணிட்டே இருக்காரு. அதனாலதான் அவர் பிரபுபாதா அல்லது விஷ்ணு பாதம் சொல்றோம். பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை பூர்ணமா அடைக்கலம் கொண்டு அந்த மாதிரி பக்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்று. இந்த பக்தருடைய பாத தூசி எடுத்து வச்சுக்கின்னா ஓடி போய் காலை பிடிச்சிருக்கிறது இல்ல. பாகவத்துல சொல்லியிருக்கு, பக்தருடைய பாத தூசி எடுத்து சொன்னாங்க, ஓடி போய் பிரபு உங்க தூசி கொடுங்க அப்படின்னு காலை பிடிச்சி. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணும். எஸ்,
என்னுடைய குரு வந்து எனக்கு என்ன உபதேசம் கொடுத்திருக்காரு, சீக்ஷா குரு எனக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு, பிரபுபாதர் என்ன சொல்லி கொடுத்திருக்காரு, அதை ஃபாலோ அது பண்ணும்போதுதான் நமக்கு இந்த இதயத்துல இருக்கிற பற்றுதெல்லாம் வரும். அப்போ வைணவர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. அதனாலதான் பகவானே பக்தன அவதாரம் பண்ணார். கிருஷ்ணரே வந்து பக்தன அவதாரம் பண்ணார். யாரு வந்தாரு கிருஷ்ணரே பக்தரா? சைதன்ய மகாபிரபு. சோ பகவான் கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு பகவானே பக்தரா வந்து பக்தர்களுக்கு எப்படி சேவை பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. பக்தர்கள் சங்கத்துல எப்படி இருக்கணும், பக்தர்களுக்கு எப்படி சேவை பண்ணணும், பக்தர்களுக்கு எப்படி அன்பு பரிமாற்றம் பண்ணணுங்கிறத பகவானே சைத்தன்ய மகாபிரபு வந்து கத்துக்கிட்டார். அப்ப எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில அவதரிக்கிறார் அப்ப தன் சகாக்களோட வருவார். அப்ப வந்து அவர் சகாக்களோட அவர் தனியால வரணும். அவர் ஏன் தனியா வரணும் இல்லையா? அவருக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சேவகர்கள் இருக்காங்க. இப்ப பகவான் எப்பெல்லாம் இந்த பூமியில வராரோ அப்ப அவர் தன் சகாக்களோட வருவார். அப்போ கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணும்போது நித்யானந்த பிரபு பலராமர் நித்யானந்த வந்தார். சோ கிருஷ்ணர், சைத்தன்யர், நித்யானந்தர், பலராமர், நித்யானந்தர். அப்ப துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்க போகுது. துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்க போகுது. கிருஷ்ணா யுகந்தோறும் அவதரிக்கும் போது என்ன பண்றாரு? ஒவ்வொரு யுகத்திலும் கிருஷ்ணா அவதரிக்கிறாரு. பகவான் யுகந்தோறும் அவதரிச்சு என்ன பண்றாரு? பக்தர்களை காக்குறாரு, தர்மத்தை நிலைநாட்டுறாரு, அசுரர்களை அழிக்கிறாரு. சரி, அப்போ ராம் லக்ஷ்மணா வந்தப்போ அது எந்த யுகத்துல? திரேதாயுகம். திரேதாயுகத்துல ராம் லக்ஷ்மணா வந்தப்போ ராவணனை போன்ற அசுரனை அழிச்சாங்க. லங்கை விபீஷண வந்து லங்கையில வந்து சக்கரவர்த்தி உட்கார வச்சாரு. அப்புறம் வந்து அயோத்தியா வந்து ஆண்டாரு. பக்தர்களா பாதுகாப்பு கொடுத்தாரு, அசுரனை அழிச்சாரு. கிருஷ்ண பலராம் வந்தப்போ அவர் துவாபரயுகத்துல கிருஷ்ணரும் பலராமமும் வந்தப்போ ஜராசந்தன், சிசுபாலன், கம்சன், காளையவனன், தந்தவக்கரன் நிறைய அசுரங்களை வதம் பண்ணாரு. ஆனா அப்ப கிருஷ்ணர் யோசிக்கிறாரு, நான் கலியுகத்துல போனா எல்லாரையும் கொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா எல்லாருக்குள்ளயும் ராவணன் இருக்காரு, எல்லாருக்குள்ளயும் கம்சன் இருக்காரு, எல்லாருக்குள்ளயும் சிசுபாலன் இருக்காரு. என்ன பண்றது? அதனால இந்த அவதாரத்துல ஆயுதம் வந்து எந்த மாதிரி ஆயுதம் கிடையாது, சுதர்சனம் கிடையாது, கோமு கிடையாது, கதை கோமு கதை இல்ல, சுதர்சனம் இல்ல, அப்புறம் கோதண்டம் இல்ல, சாரங்கம் இல்ல, 2 கை மட்டும் தான் தூக்கிட்டு வந்தாரு. அவர் வந்து ஹரே கிருஷ்ணா மட்டும் ஆயுதம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. எந்த பகவான் இதுக்கு முந்தைய யுகத்துல அசுரங்களை வதம் பண்ணாரோ அந்த பகவான் கலியுகத்துல அசுர குணத்தை அழிக்கிறதுக்காக நமக்கு எல்லாருக்குள்ளயும் நமக்குள்ள குட்டி குட்டி ராவணன் இருக்குதான் செய்யறாங்க. நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் குட்டி குட்டி ராவணன், குட்டி குட்டி எண்ணெய் இவங்கெல்லாம் அடிக்கடி வந்து எட்டி பாக்குறாங்க. அது எப்ப தெரியும்? நம்ம கோவம் வரும்போது தெரியும். அப்ப தெரியும், ஓ இவர் டிவோட்டியா ராவணனா, இவர் டிவோட்டியா பக்தரா, இல்ல வந்து எண்ணெய் கசிப்புவா, அப்படி அடிக்கடி வெளியே. அப்ப இந்த அசுர குணத்தை போக்குறதுக்காக கலியுகத்துல பகவானே கருணையா அவதாரமா வந்தார். கருணையே ஆயுதமாகவும் கருணையே அவதாரமும் வந்தார். அப்போ ஒரு நாள் துவாபர யுகத்துல என்ன நடந்ததுன்னா, கிருஷ்ணரும் பலராமரும் நண்பர்களோடு விளையாடிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் பலராமர் வேற பிசினஸ் எல்லாம் கிடையாது. கோல்டு பிசினஸோ அல்லது வந்து அவங்களுக்கு வந்து மல்டிநேஷனல் கம்பெனி எல்லாம் கிடையாது. அது சாஃப்ட்வேர் கம்பெனி, ஹார்ட்வேர் இருக்கணும். அவங்க எப்பவுமே கோபர்களோடும் கோபிகளோடும் கன்றுகளோடும் பசுக்களோடும் யமுனா நதிக்கரையில கோவர்த்தன மலையில லீலை பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ கிருஷ்ணர் பலராமருக்கு க்ளோஸ் அசோசியேட், நெருக்கமான நண்பர்களா இருக்காங்க. அது 10 பேர் துவாதச கோபான்னு சொல்லுவாங்க. ஸ்ரீதாமா, மதுமங்கல், சோத கிருஷ்ணன் ஒரு 12 பேர் இருக்காங்க. இந்த 12 பேரும் அவங்க 2 பேருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். ஒரு நாள் கிருஷ்ணர் பலராமரும் விளையாடிட்டு இருக்காங்க நண்பர்களோட. சில நேரம் ஒளிஞ்சு விளையாடுவாங்க. நம்ம எல்லாம் இப்ப 2K கிட்ஸ் அது தெரியுமான்னு தெரியல, ஒளிஞ்சு விளையாடு. ஏன்னா மொபைல்லயே ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருக்கு. நாங்கெல்லாம் வந்து 80 கிட்ஸ் என்ன பண்ணுவோம்? ஓடி பிடிச்சி விளையாடுவோம், ஒளிஞ்சு விளையாடுவோம். நாங்க போய் ஒளிஞ்சுக்கிறது கண்டுபிடிக்கலாம் பாருங்க, திருடன் போலீஸ் எல்லாம் விளையாடுவோம் இல்லையா? இந்த விளையாட்டுல இப்போ உள்ள கிட்ஸுக்கு எல்லாம் குழந்தைகளுக்கு தெரியுமான்னு தெரியும். மொபைல்ல பப்ஜி சப்ஜி வச்சு விளையாடு. பப்ஜி சப்ஜி சுப்ஜி. நாங்க வந்து அப்போ வேற மாதிரி விளையாடி அன்னைக்கெல்லாம் வந்து வெளியில விளையாடிட்டு இருப்போம். அப்போ அம்மா வந்து காது பிடிச்சி திருக்கி வெளில கொண்டு வருவா. இன்னைக்கு அம்மா என்ன பண்றா? காது பிடிச்சி திருக்கி போனவங்க வெளியில போய் விளையாடுறாங்க இல்லையா? காலம் அப்படி மாறிடுச்சு.
அப்ப கிருஷ்ணர் பலராம விளையாடிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சு, எல்லாம் ஒளிஞ்சு விளையாடுறாங்க. ஸ்ரீதாமா வந்து கிருஷ்ணாவுக்கு பலராம் க்ளோஸ் அசோசியேட், ரொம்ப நெருக்கமான நண்பர். ஸ்ரீதாமா போய் ஒளிஞ்சிட்டாரு. ஸ்ரீதாமா காணாம கிருஷ்ணர் வந்து சீதாமான்னு மயங்கி விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் கண்ணு விழிச்சு பார்க்கும்போது அந்த ஷியாமசுந்தரர் கௌரசுந்தரா இருக்காரு. ஷியாமசுந்தரர் கௌரசுந்தரா இருக்காரு. அதாவது கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவா இருக்காரு. பலராம் பாக்குறாரு, கிருஷ்ணா இது என்னது, நீங்க என்ன திடீர்னு இப்படி மாறிட்டீங்க? உங்க நிறம் வந்து ஷாமா, மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம். அந்த மழைக்காலத்து மேகத்து நிறத்துல இருந்து இப்படி வந்து பொன்னிறத்துல மாறிட்டீங்க. கௌரவ பொன்னிறத்துல மாறிட்டீங்க, என்ன இது? அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு, நான் கலியுகத்துல இந்த மாதிரி அவதாரம் பண்ண போறேன், சைத்தன்ய மகாபிரபுவா. அப்ப நீங்களும் வந்து நித்யானந்த பிரபுவா கூட வருவீங்க. ஸ்ரீதாமா எங்க? ஸ்ரீதாமா அப்ப ஒழிஞ்சிட்டு இருக்கான். ஸ்ரீதாமா கூட்டிட்டு வாங்க, அவரும் நம்ம கூட வரணும். நம்ம கலியுகத்துல போய் இங்க எப்படி கோல உண்டாவனத்துல நான் வந்து நண்பர்களோடு கண்டுகளோடு விளையாடணும், அது போல கங்கை கரையில நவதீப் தாமத்துல நான் நாமசங்கீர்த்தனம் பண்ணுவேன். எப்படி யமுனா நதிக்கரையில கிருஷ்ணர் கோபிகளோடு ராச நடனம் பண்ணாரோ, அதே மாதிரி நவதீப் தாமத்துல கங்கை கரையில கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபுவா தன்னுடைய சகாக்களோடு நடனம் ஆடுவார், கீர்த்தனம் செஞ்சு நடனம் ஆடுவார். அப்ப ஸ்ரீதாமா வரணுமே. இந்த கோலோ விருந்தாவனத்துல இருந்து எல்லாரும் பூமிக்கு வராங்க. கோலோ விருந்தாவனத்துல இருந்து எல்லாரும் பூமிக்கு வராங்க. சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு அண்ட் பலராம நித்யானந்த பிரபு எல்லாரும் வராங்க. ஸ்ரீதாமா கூட்டிட்டு வரணுமே. அப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, நித்யானந்தா, அவர் நித்யானந்த பிரபு நீங்க போய் ஸ்ரீதாமா கூட்டிட்டு வாங்க. அப்ப ஸ்ரீதாமாவை தேடிட்டு நித்யானந்த பிரபு வர. இது எங்க நடக்குது? இல்ல இங்கதான் இருக்கீங்களா? கிருஷ்ணனுடைய கோலோ உண்டாவத்துல காப்பரைக்கு நடக்குது. காப்பரைக்கு முடிச்சு கலியுகம் தொடங்குது. அப்போ ஸ்ரீதாமாவை தேடிட்டு வர்றாரு நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபு வந்து நீல நிற ஆடை ஒட்டியிருப்பார். கண்கள் வந்து தாமரை மாதிரி காது மாதிரி இருக்கு. அப்படியே பௌர்ணமி மாதிரி வெளிச்சம் உடம்புல, பியோர் ஒயிட், பௌர்ணமி மாதிரி இருப்பார். கண்ணை பறிக்கு பிரகாசம். அப்படி தலையில ஒரு டர்பன் கட்டியிருப்பார். நித்யானந்த பிரபு வந்து வராரு, அங்க ஸ்ரீதாமா ஒழிச்சிட்டு இருக்காரு. ஏய் ஸ்ரீதாமா, நீ என்ன பண்ற? நீ உன்னை வந்து மகாபிரபு கூப்பிடுற. மகாபிரபுவா? அவர் யாரு? முதல்ல நீங்க யாரு? ஸ்ரீதாமாவுடைய நண்பர் வந்து பலராமன். இப்ப நித்யானந்தரா போயிருக்காரு அவர். அப்ப நித்யானந்தர் சொல்றாரு, நான் தான் உன் நண்பன் பலராமன். பலராமரா? உங்களை பார்த்தா பலராமன் மாதிரி தெரியல, எங்க உங்க கலப்பீங்க, உங்க கதை எங்க? நீங்க என்ன இப்படி இருக்கீங்க? நீங்க பலராமன் நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க வந்து என் நண்பன் பலாயில் நான் ஒத்துக்க மாட்டேன். சரி, என்ன செஞ்சா ஒத்துக்க நீ? நான் பலராமர் தான். அப்ப ஸ்ரீதாமா சொன்னாரு, நான் ரொம்ப வேகமா ஓடுவேன், என்னை யாராலும் பிடிக்க முடியாது. என்னை பிடிக்க முடிஞ்சா பலராமர் ஒத்துனால்தான் பிடிக்க முடியும். அதனால நான் கை தட்டிட்டு ஓடுவேன். நீங்க என்ன வந்து பிடிக்க பார்க்கணும். நீங்க என்ன பிடிச்சிட்டீங்கன்னா நான் உங்க பலராமன் ஒத்துட்டுறேன். சரி ஓகே, நீ ஓடுங்க. அவர் வந்து கை தட்டிட்டே போறார். ஜெய கிருஷ்ண பலராம், ஜெய கிருஷ்ண பலராம், கிருஷ்ண பலராம், ஜெய கிருஷ்ண பலராம், ஜெய கிருஷ்ண பலராம், ஜெய கிருஷ்ண பலராம், கிருஷ்ண பலராம், ஜெய கிருஷ்ண. நித்யானந்தர் ஓடி போய் அவர் பிடிச்சிட்டாரு. நித்யானந்த பிரபு அவர் பிடிச்சிட்டாரு. ஒரு ஷாக் ஆயிட்டாரு. நீங்க எப்படி என்ன பிடிச்சீங்க? என்ன பலராமரால தான் பிடிக்க முடியும். அப்ப ஒத்துன்றியா? நான் பலராமன். எஸ், நான் ஒத்துக்கிறேன். ஆனா பலராமா, இது என்ன கோலம்? நீங்க என்ன இந்த கலியுகம் நீ இப்படி இருக்கீங்களே நீங்க? அப்போ அவர் சொல்லுவாரு, நான் கலியுகத்துல இந்த மாதிரிதான் அவதரிக்க போறேன். அங்க வந்து மகாபிரபு உனக்கா காத்துட்டு இருக்காரு, வா அப்படின்னு கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போனா அங்க ஷியாமசுந்தர் கௌரசுந்தரம் உட்காந்துருக்கு. அங்க வந்து ஷியாமசுந்தரர், கிருஷ்ணா வந்து ஷியாமசுந்தர், மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம். அந்த ஷியாமசுந்தர் வந்து கௌரசுந்தரா உட்கார்ந்து. அவர் பாக்குறாரு, இவர் யாருன்னா கிருஷ்ணர். கிருஷ்ணரா? என்ன இப்படி இருக்காரு, இந்த கலர்ல இருக்காரு, தங்க நிறத்துல இருக்காரு. அப்ப சொன்னாரு கிருஷ்ணா வந்து, ஸ்ரீராமா, நான் கலியுகத்துல இப்படிதான் தோன்ற போறேன். நான் வந்து கலியுகத்துல இந்த மாதிரி ரூபத்துல தான் தோன்ற போறேன். நீயும் வரணும். நம்ம எல்லாரும் போய் நாமசிங்கத்துல பண்ண போறோம். நீ வந்து பெங்கால் அந்த பகுதியில கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணும். பெங்கால், அஸ்ஸாம், பீகார், ஒரிசா அந்த பகுதியில வந்து கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணும். அந்த கோலோக பிருந்தாவனத்துக்கு பக்தி, கோலோக பிருந்தாவனத்துல எல்லாம் எப்படி என் மேல அன்பு செய்றீங்க, கோலோக பிருந்தாவனத்துல இருக்கிற பக்தர்கள்லாம் எப்படி என் மேல அன்பு செய்றீங்க,
எப்படி என்ன சரணாகதி பண்ணிருக்கீங்க, எப்படி எப்பவுமே என்னுடைய நினைவிலேயே கிருஷ்ண உணர்வுலயே இருக்கீங்க, இதெல்லாம் நீ பூமியில சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் வந்து இங்க பூமியில காமிக்கணும், நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா, பலராம், ஸ்ரீதாமா எல்லாரும் கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அபிராம் தாக்கூர், ஜெய் ஸ்ரீ அபிராம் தாக்கூர் கி. இன்னைக்கு வந்து அபிராம் தாக்கூர் மறைவு. இந்த ஸ்லோகத்துக்கும் இதுக்கு நிறைய தொடர்பு இருக்கு. நீங்க படிச்ச பாகவத ஸ்லோகத்துக்கும். இந்த பாகவத ஸ்லோகம் என்ன சொல்லுச்சு? சுத்த பக்தருடைய தாமரை திருப்பாத்தை எடுத்துக்கொள்ளாம ஒருத்தருக்கு இதயத்துல கிருஷ்ண பக்தி வராது, அவங்களுக்கு பௌதிக ஆசை போகாது. இப்போ வைஷ்ணவ ஆச்சாரியருடைய கருணை, வைஷ்ணவ ஆச்சாரியருடைய கருணை இருந்தால் அல்லாது நம்ம இதயத்துல கிருஷ்ணரை நம்ம உணர முடியாது. அப்ப என் இதயத்துல இருக்கிற கிருஷ்ணரை நான் உணரணும்னு சொன்னா எனக்கு முதல்ல வைணவருடைய ஆசீர்வாதம் வேணும். நம்ம கூட சேவை பண்ற பக்தர்கள், வைஷ்ணவர்கள், அவங்க ஆசீர்வாதம் வேணும். அப்புறம் என்னுடைய சீக்ஷா குரு, தீக்ஷா குரு, அவங்க ஆசீர்வாதம் வேணும். இவங்க ஆசீர்வாதம் கிடைச்சாதான் எனக்கு நித்யானந்தனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நித்யானந்த பிரபுவோடைய ஆசீர்வாதம் கிடைச்சாதான் எனக்கு சைத்தன்ய மகாபுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சைத்தன்ய மகாபுடைய ஆசீர்வாதம் கிடைச்சாதான் எனக்கு ராதா கிருஷ்ணன் லீலை என்ன, ஸ்ரீமதி ராதாராணி யாரு, கிருஷ்ண பலராமர் யாரு, இதெல்லாம் என்னால உணர முடியும். அப்போ அபிராம் தாக்குடைய அனுகிரகம் இல்லாம நம்மளால சைத்தன்ய மகாபுடைய லீலைகளை புரிஞ்சுக்க முடியாது. அபிராம் தாக்குடைய அனுகிரகம் இல்லாம நமக்கு ராதா கிருஷ்ணன் லீலை என்னன்னு புரியாது. அதனாலதான் நம்ம எப்பவுமே வைஷ்ணவருடைய கருணையே நம்பி இருக்கோம். வைஷ்ணவருடைய கருணையே சார்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தையே நம்பி இருக்கும். இப்ப இருக்கிற ஆச்சாரியர்கள், குருமார்கள், முந்தைய ஆச்சாரியர்கள், இவங்களுடைய கருணை எப்பவுமே நமக்கு வேணும். அந்த கருணை ஒண்ணுதான் நம்மள பௌதிக துன்பத்திலிருந்து காப்பாற்றும். பௌதிக பிறப்பு சக்கரத்துக்கு நம்மளை விடுவிக்கும். அப்போ பெங்கால்ல ஹூக்லின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஹூக்லி டிஸ்ட்ரிக்ட். இந்த ஹூக்லி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கானான்னு ஒரு நதி ஓடுது, கானா. அந்த கானாங்கிற நதிக்கரையில ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்கு. பெங்கால்ல, வெஸ்ட் பெங்கால்ல ஹூக்லின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட். அந்த ஹூக்லி டிஸ்ட்ரிக்ட்ல கானான்னு ஒரு நதி ஓடுது. அந்த கானா நதிக்கரையில ஒரு கிருஷ்ணர் கோயில். அதனால அந்த அந்த கோயிலை சுத்தி ஒரு நகரம். அதனால அந்த இடத்துக்கு பேரு கானாக்குடி கிருஷ்ண நகரம். கானாக்குடி கிருஷ்ண நகரம். சோ இது எப்படின்னா, பக்தி சித்தாந்த மகாராஜ் கோபாடி ஆர்மி குரு வந்து பக்தி சித்தாந்த மகாராஜ் ரொம்ப அழகா சொல்றாரு. ஒரு நாள் அபிராம் தாக்கூர் வந்து இந்த இந்த ஊர் தான் கானாக்குடி கிருஷ்ண நகராங்கிற இடத்துல தான் அபிராம் தாக்கூர் தோன்றினார். ஆம்தார் ஒரு ஸ்டேஷன் இருக்கு. எங்க இருந்துன்னா ஹவுரால இருந்து டுவர்ட்ஸ் ஹவுரா, ஹவுரா ஸ்டேஷன் இருந்து போகும்போது ஆம்தார் ஒரு ஸ்டேஷன் வரும். அந்த ஆம்தாங்கிற ஸ்டேஷன்ல இறங்குனா இந்த ஊருக்கு போலாம். கானாக்குடி கிருஷ்ண, ஒரு அழகான கிராமம் இருக்கு அப்படியே. இந்த கானாக்குடி கிருஷ்ண நகரால சித்த பகுலம் ஒரு பகுல மரம் இருக்கு. பெரிய பகுல மரம் ஒன்று இருக்கு. இந்த பகுல மரத்துக்கு அடியில உட்கார்ந்துதான் அபிராம் தாக்கூர் சாண்டிங் பண்ணிட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அவருடைய சுத்த பக்தி. அவர் உட்கார்ந்து ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது கோபிநாதர் கிருஷ்ணர் வந்து அவருடைய கனவுல வர, அவரு பிரேயர் பண்ணும்போது அவருடைய கான்சியஸ்னஸ்ல, அவருடைய சிந்தனையில பகவான் வர. அப்போ பகவான் பேசுறார் அபிராம் தாக்கூர். அபிராமா, என் பேர் கோபிநாத். இங்க பக்கத்துல ஒரு புதர்ல என்ன வந்து மறைச்சு வச்சுட்டு பூஜாரிகள் ஓடி போயிட்டாங்க. முகலாயர்கள் வந்து படையெடுப்பு, இந்த இந்த லீலை நடந்ததெல்லாம் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி. நான் சொல்றது எதுவுமே இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதுலாம் ஒரு கற்பனையோ கட்டுக்கதையோ இல்லை. இது எல்லாம் உண்மை நடந்தது. இல்லாட்டி இங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? இதெல்லாம் உண்மையா நடந்தது. இப்போ அந்த இடங்கள்லாம் இருக்கு. இப்போ அந்த விக்கிரகம் இருக்கு, கோபிநாத விக்கிரகம். அந்த கோபிநாத விக்கிரகத்தை பூஜாரி என்ன பண்ணாங்க, 500 வருஷத்துக்கு முன்னாடி முகலாயர்கள் எல்லாம் படையெடுத்து வந்தப்போ கோயில் எல்லாம் உடைச்சிடுவாங்க, விக்கிரகத்தெல்லாம் உடைச்சிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு பயந்து போய் இந்த பூஜாரி என்ன பண்ணாரு, ஒரு நிலத்துல தோண்டி அதை புதருக்குள்ள வச்சுட்டு புதைச்சு வச்சுட்டு அவர் ஓடிட்டாரு. இந்த கோபிநாத் விக்கிரகம் ரொம்ப காலமா அந்த பூமிக்குள்ள இருக்காரு. அப்போ அபிராம் தாக்கூர் சொல்றாரு, நான் வந்து உங்களுடைய வருகைக்காக காத்திருந்தேன், நான் உங்களுக்கு வந்து என்ன வெளிப்படுத்துறேன், நான் தான் கோபிநாதர், என்ன வந்து நீங்க இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு காமிச்சு கொடுக்குறாரு. எந்த இடத்துல இருக்கான்னு காமிச்சு கொடுக்குறாரு. அப்ப பகவான் யாருக்கு தானே வெளிப்படுத்துவாரு? சுத்த பக்தருக்கு தான் வெளிப்படுத்துவார். பகவானுடைய விக்கிரகம் கிருஷ்ண பலராமர் இருக்காரு. கிருஷ்ண பலராமரை எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியாது, எல்லாராலும் உணர முடியாது. பக்தின்னு ஒரு மை பூசப்பட்ட கண்ணாலதான் அவங்க பார்க்க முடியும். பக்தி இருந்தாதான் அவங்க இங்க இருந்து நம்ம கூட அன்பு பரிமாற்றம் செய்யறாங்க, நம்ம பிரார்த்தனை ஏத்துக்கிறாங்க, நம்ம சேவை ஏத்துக்கிறாங்கிறத அவங்க வெளிப்படுத்துவாங்க. நம்ம பக்தி மனப்பான்மையோடு செய்யும் போது
பக்தி மனப்பான்மையோடு அவங்க அணுகும் போது அந்த பக்திங்கிற ஒரு ஒரு அந்த உண்மையான அன்பு அவங்க கிட்ட இருக்கும்போதுதான் அவங்க நம்மகிட்ட வெளிப்படுத்துவாங்க, நான் இங்க இருக்கேன், நீங்க பிரார்த்தனை பண்றது நீங்க எல்லாம் நான் அதை கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அதை காமிச்சு கொடுப்பேன். அப்ப எப்படி அவர் வந்து காமிச்சு கொடுக்கிறாரு? ஒரு சுத்த பக்தர் வந்து அவரை பிரதிஷ்டை பண்றாரு. ஒரு உண்மையான சுத்த பக்தர் ஆச்சாரியர் குருவுக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணி அவர் பகவானை பிரார்த்தனை பண்றாரு. பகவானே, இங்க வந்து இருக்கிற பக்தர்கள்லாம் உங்களை வழிபடுறதுக்கு நீங்க இங்க இருந்து விக்கிரகத்துல இருந்து அனுகிரகம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க, அவங்க பண்ண குற்றங்கள் எல்லாம் பொறுத்துக்கங்க, அவங்க வந்து சின்ன பிள்ளைங்க, அவங்க விளையாட்டு தரமா ஏதாவது பண்ணிடுவாங்க, அதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆன்மீக குரு வந்து ரெக்வஸ்ட் பண்றாரு. ஆன்மீக குரு வேண்டிட்டதுனால பகவான் அதுல வர. பகவான் எப்படி இந்த இவங்க எல்லாம் சவால் விடுவாங்க, நாத்திகர்கள்லாம், என்ன நீங்க கல்ல வச்சிருக்கீங்க, இதுல எங்க கடவுள் இருக்காரு? ஏன்னா அவங்களுக்கு புரியாது. பகவான் வந்து அவங்க தன்னை ஒரு நாளும் அவங்க வெளிப்படுத்த மாட்டாரு. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பகவத்கீதையில? நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவர்த்தக கூடோயம் நாபிஜானாதி மாமஜமுதி. முட்டாள்களுக்கும் அறிவியல்களுக்கும் கிருஷ்ணர் ஒருபோதும் தன்னை வெளிப்படுத்த மாட்டார். இங்கேதான் இருக்கிறாரு, ஆனா புரியாது இல்லையா? துவாபர யுகத்துல கிருஷ்ணரும் பலராமரும் நடந்து போனாங்க. யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? கம்சன், சிசுபாலன், ஜராசன் இவங்களுக்குலாம் புரியவே இல்லை. ஆனா பீஷ்மர், துரோணர், பாண்டவர்கள், குந்தி தேவி, திரௌபதி இவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுது. அப்ப யாருக்கு வெளிப்படுத்தினாரு கிருஷ்ணா? தன் பக்தர்களுக்கு மட்டுமே தன்னை வெளிப்படுத்து. பக்தர் அல்லாதவங்களுக்கு கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அவசியமே இல்லை. அவ்வளவுதான். பக்தர் இல்லாதவங்களுக்கு பக்தி இல்லாதவங்களுக்கு கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு. அது அவருடைய சுய விருப்பம். ஆனா பக்தனுக்கு கிருஷ்ணா தன்னை தானே வெளிப்படுத்தும். அப்போ அபிராம் தாக்கூர் அவனுடைய சுத்த பக்தி, அந்த கோபிநாதர் வந்து சொல்றாரு, நான் இந்த இடத்துல இருக்கேன். இவர் கொஞ்சம் ஆட்கள்லாம் கூட்டிட்டு போய் அந்த இடத்துக்கு தோன்றாரு. இங்க தோன்றுனா ஒரு அழகான கோபிநாதர் விக்கிரகம். அப்படி மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை போல கண்கள், மார்புல சிவசக்குரிய, கழுத்துல கௌசுவமணி, என்று பாடாத வைச்சேதி மாலை, மஞ்சள் நிற பீதாமராடை, அப்படியே சாஷ்டமும் பண்ணார். அந்த விக்கிரகத்தை அப்படியே பிரதிஷ்டை பண்ணார். அந்த இடம் தான் இப்போ வந்து அந்த கிருஷ்ணர் கோயில், கானாக்குழி கிருஷ்ணநகரா. அந்த கிருஷ்ணர் கோயில் அங்க வந்ததுனால அதை சுத்தி உள்ள ஊருக்கு கானாக்குழி கிருஷ்ண நகரான்னு பேரு. நிறைய இடத்துல கூட தமிழ்நாட்டுல பேர்ல கிருஷ்ணர் கோயில் பேர் வச்சிருப்பாங்க. கிருஷ்ணர் கோயில், காமர் கோயில். அந்த ஊரை சுத்தி அந்த இடத்துக்கு கோயில் வீடுகளா வரும். அந்த கோயிலை சுத்தி வீடுகள் வந்த உடனே அந்த இடத்துக்கு அதே பேரு. ராமநாதபுரம், நரசிம்மபுரம், அந்த கோயில். அதே மாதிரி அந்த பெங்கால்ல வந்து அபிராம் தாக்கூர் இன்ஸ்டால் பண்ண டெய்லி அவர் வந்து பிரைஸ்டே பண்ண விக்கிரகம், கோபிநாத் விக்கிரகம் இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம போனாலும் 500 வருஷத்துக்கு முன்னாடி அபிராம் தாக்கூர் பிரைஸ்டே பண்ண கோபிநாத் விக்கிரகம். அந்த இடம் தோன்றுனாங்க இல்லையா, அங்க உள்ள அழகான குளம் இருக்கு, ராமகுண்டன் பேர் அது. அந்த குளம் இருக்கு. அப்புறம் அபிராம் தாக்கூர் உட்காந்து பிரேயர் பண்ணிட்டு பகுலா ட்ரீ, பகுலா மரம், இதெல்லாம் இப்போ இருக்கு. இது வந்து கதையோ கற்பனையோ இல்ல, நீங்க இப்போ போனாலும் பார்க்கலாம். இப்போ போனாலும் பார்க்கலாம். அபிராம் தாக்கூரை வந்து எக்ஸ்ட்ராடினரி பவர். வைஷ்ணவர்களுக்கு இல்ல, சுத்த பக்தர்லாம் இருக்காங்க இல்லையா, பிரபுபாதர், பக்தி சித்தாந்த மகாராஜ், ராமானுஜாச்சாரியர், இவங்களுக்குள்ள அமானுஷமான ஆற்றல் உண்டு. ஆனா அவங்க வெளிக்காமிக்க மாட்டாங்க. அவங்க அதுக்காக இங்க வரல. இந்த சாதாரண யோகிகள்லாம் பண்ற மாதிரி திடீர்னு கையில இருந்து விபூதி வர்றது, திடீர்னு அற்புதங்களை பண்றது, இதெல்லாம் பண்றதுக்கு அவங்க வரல. அவங்க இங்க வந்திருக்கிறது எதுக்குன்னா, நம்ம எல்லாம் வந்து பிறப்பு விடுவிக்கிறதுக்காக, மேஜிக் பண்றதுக்கெல்லாம் அவங்க வரல. ஆனா சில நேரங்கள்ல சில பக்தர்களுடைய லைஃப்ல அமானுஷ்யமான நிலையெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி அபிராம் தாக்கூருடைய லைஃப்ல, அவருடைய வாழ்க்கையில நிறைய அமானுஷ்யமான ஆற்றங்களை வெளிப்படுத்தியிருக்காரு, அற்புதங்களை வெளிப்படுத்தியிருக்காரு. நிறைய. அவர் வந்து அவருடைய பவர் என்னன்னா, அவரை கண்டா, அபிராம் தாக்கூர் கண்டா நாத்திகர்கள், மாயாவாதிங்க, பொறாமைக்காரங்க பயந்து ஓடிடும். ஏன்னா அவர் வந்து சொல்லிட்டாருன்னா அது நடக்கும். அவர் சொல்லலாம் வேண்டாம், அவர் வந்து நமஸ்காரம் பண்றாரு. இப்ப அவர் வந்து கிருஷ்ண பிரபு, கதம் கிருஷ்ண பிரபு, கதம் கிருஷ்ண பிரபுக்கு வந்து அபிராம் தாக்கூர் நமஸ்காரம் பண்றாருன்னா, அவர் சுத்த பக்தர் எல்லாம் அவர் மண்டை வெடிச்சு. அவர் சுத்த பக்தரா இல்லைன்னு சொன்னா அவர் மண்டை வெடிச்சு. அதனால என்ன பண்ணுவாங்க, அபிராம் தாக்கூர் வர்றத பக்தர்கள் ஓடிடுவாங்க. இவர் ஏதாவது நமஸ்காரம் பண்ணி நம்ம மண்டையில வெடிச்சுட்டு, நம்ம அந்த அளவுக்கு அபிராம் தாக்கூர் அளவுக்கு நம்மகிட்ட சுத்த பக்தி இல்லை. அபிராம் தாக்கூர் அளவுக்கு நமக்கு சுத்த பக்தி இல்ல. அதனால அவர் வந்து நமக்கு நமஸ்காரம் பண்ணி நமக்கு ஏதாவது என்ன பண்ணி ஓடிடுவாங்க.
ஒரு நாள் என்ன பண்ணாரு, அபிராம் தாக்கூர் பெங்கால்ல பிரீச் பண்ணிட்டே போறாரு. அவர் எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் பாக்குறாரோ எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே பிரச்சாரம் பண்ணிட்டே போறாரு. ஒரு காளி விக்கிரகத்தை பார்த்தாரு. காளி, பெங்கால்ல வந்து நிறைய காளி வருஷம் துர்க்கை வழிபாடு. ஒரு காளியோடைய ஒரு காளியோட விக்கிரகத்தை பார்த்தாரு பெங்கால். அப்படி சாஸ்திரம் நமஸ்காரம் பண்ணி காளியோட சிலை வெடிச்சு சதுரி. ஏன்னா அதுல காளி அது பர்ஃபெக்டா வர்ஷிப் பண்ணலாம். அந்த காளியை வந்து அதை ஒழுங்கா வழிபடல, அந்த காளி விக்கிரகம் இல்ல அது. அதனால இவர் நமஸ்காரம் பண்ணி காளி சிலை வெடிச்சு சதுரிடுச்சு. அதனால இவர் கண்டால பயந்து நடுக்குவாரு. அந்த அளவுக்கு சச்ச பவர்ஃபுல் பர்சன். அவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா கிருஷ்ண சக்தி நகிவினா தார பிரபர்த்தனை. கிருஷ்ணரால சக்தி அளிக்கப்படாம ஒருத்தரால் பிரச்சாரம் பண்ண முடியும். ரவுபாதர் வந்து உலகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணார். எப்படி முடிஞ்சது? அவர் சக்தி வந்து பகவான் கொடுத்தார். கௌர சக்தி சொரூபாய சைத்தன் மாவுடைய போதனைகளை பிரச்சாரம் பண்றதுக்காக பகவான் ஒரு சக்தி கொடுத்தார். சைத்தன் மாவுடைய சக்தி சத்யாவேஷ். அதனால பகவானால சக்தி அளிக்காம ஒருத்தரால பண்ண முடியாது. அபிராம் தாக்கூர் தான் அவ்வளவு பவர்ஃபுல். அவர் சில நேரத்துல என்ன பண்ணுவாரு, அவருக்கு அப்படியே இந்த கோபருடைய நினைவு வந்துடும். ஏன்னா அவரு கோல விருந்தாவனத்துல கோபரா இருந்தார் ஸ்ரீதாம். அது கோபருடைய மனோபாவத்துல சில நேரம் விளையாடுவார். என்ன பண்ணுவார், புலி மேல சவாரி பண்ணுவாரு, முதல மேல சவாரி பண்ணுவார். நித்யானந்தனுடைய சகாக்கெல்லாம் இந்த மாதிரி விளையாட்டு தருமா இருப்பாங்க. அவங்க எப்படி குடும்பத்தோட பண்ணுவாங்க, கங்கையில போய் குதிச்சு யமுனை முதல மேல சவாரி பண்ணும். அவங்கள அறிவிச்சு சொல்லுவாங்க. நம்மள மனுஷங்களால கூட நம்மளால சொல்ல வைக்க முடியும் இல்லையா? நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், மனுஷங்களை கூட சேன் பண்ண வைக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பியூரிட்டி நம்ம கிட்ட இல்ல இல்லையா? ஸ்டில் நம்ம ட்ரை பண்றோம். ஒரு லெவல் பெஸ்ட் நம்ம எப்படி நம்ம என்னுடைய சக்திக்கு எவ்வளவு முடியுமோ நம்ம பண்றோம். பட் அபிராம் தாக்கூர் மாதிரி பக்தர்கள்லாம் அவங்க பார்த்தாலே போதும், மிருகங்கள் கூட சேட் பண்ணுவாங்க. சிங்கம், புலி. சைத்தன்மா கூட பண்ணார் இல்லையா ஜாரிகண்டால. ஜாரிகண்டால இந்த மயிலுக்கும் பாம்புக்கும் ஆகாது, அது ரெண்டும் டான்ஸ் ஆடிட்டு சைத்தன்மா அப்படி கருணையான. அதனால சுத்த பக்தருடைய கருணை இருந்தா மிருகங்கள் கூட பாடி ஆடும். ஒரு நாள் அபிராம் தாக்கூர் அப்படி போயிட்டே இருந்தாரு ஒரு ஃபாரஸ்ட் வழியா. அவருக்கு திடீர்னு ஃப்ளூட் வாசிக்கணும்னு ஆசை வந்துச்சு, புல்லாங்குழல் வாசிக்கணும் அப்படின்னு. இங்கேயே ஒரு சுத்தி முத்தி பார்த்தா புல்லாங்குழல் ஒரு பெரிய மரத்துண்டு கிடந்தது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 16 அடி வரும் மரத்துண்டு. அது தூக்குறதுக்கு ஒரு 10 பேர் வேணும். ஒரு ஈஸியா தூக்கி அதில் ஃப்ளூட் மாதிரி வாசிக்கிறார். அந்த மரத்துண்டை தூக்கி அவர் ஃப்ளூட் மாதிரி வாசிக்கிறார். அதனால ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, அபிராம் தாக்குடைய மகிமை என்னன்னு சொல்ல முடியும், அது அவ்வளவு ஈஸியெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. ஒரு முறை அவர் கையில ஒரு ஒரு எப்பவுமே அபிராம் தாக்கூர் வந்து தன்னை ஒரு கோபராவே நினைச்சிருக்காரு. நான் வந்து கிருஷ்ண பலராமுடைய ஒரு சகாலம் வந்தேன். ஆக்சுவலி அதுதான் உண்மை. அவர் கையில ஒரு ஸ்டிக் ஒன்று வச்சிருப்பாரு. இந்த வண்டியில ஓட்டுறதுக்கு இது சாட்டை வச்சிருப்பாங்க இல்லையா, மாட்டு வண்டியில ஓட்டுற சாட்டை வச்சிருப்பாங்க, ஒரு ஸ்டிக் ஒன்று வச்சிருப்பாரு. அந்த ஸ்டிக்கு வந்து ஜெயமங்கல்னு பேர். அபிராம் தாக்கூர் கையில இருக்கிற ஸ்டிக்கு வந்து ஜெயமங்கல்னு பேர். அந்த சாட்டை வச்சு யாரோ அடிச்சா நமக்கு வலிக்காது, நமக்கு கிருஷ்ணன் மேல பிரேமம் வரும். கிருஷ்ணன் மேல பிரேமம் வரும். ஒரு நாள் நம்முடைய சம்பிரதாயத்துல இன்னொரு ஆச்சாரியர் சீனிவாச ஆச்சாரியா. சீனிவாச ஆச்சாரியா அந்த பாட்டுல கூட பாடும். சீனிவாச ஆச்சாரியா எங்க போனார், நரோத்தம தாஸ் க்ளோஸ் ஃப்ரெண்டு. நரோத்தமதாஸ் தாக்கூர் சீனிவாச ஆச்சாரியன் சமகாலத்துல வாழ்ந்த பக்தர்கள். நம்ம இன்னொரு தடவை நேரம் கிடைக்கும்போது அவங்கள பத்தி எல்லாம் பேசலாம். ரொம்ப அற்புதமா நிலைகள்ல சீனிவாச ஆச்சாரிய. சீனிவாச ஆச்சாரிய சின்ன பையன், ஒரு 14 15 வயசு தான் இருக்கு. அவர் வந்து அபிராம் தாக்கூரை தரிசனம் பண்றதுக்காக வந்து ரொம்ப சுத்த பக்தருடைய கருணை வேணும். அபிராம் தாக்கூர் என்ன பண்றாரு, அந்த கையில இருக்கிற சாட்டையால அடிக்கிறாரு. அடிக்கிறாரு. இவர் அடிக்கும் போது அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் அப்படி கிருஷ்ணா 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 அழறாரு. இவர் அடிக்க அடிக்க அவருக்கு கிருஷ்ணன் மேல அன்பு அதிகரிக்கும். இந்த சாட்டையால் அடிக்கும் போது அவர் கிருஷ்ணன் மேல அன்பு அதிகரிக்குது. அபிராமுடைய மனைவி இருக்காங்க மாலினி தேவி. அவங்க ஓடி வந்தாங்க, பிரபு பிரபு அவன் சின்ன பையன், ஏன் அவனை போட்டு அப்படி அடிக்கிறீங்கன்னா அவரா சந்தோஷத்துல குதிக்கிறார், கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. அதனால இந்த சுத்த பக்தருடைய செயல் இருக்கு இல்லையா, ஒரு சுத்த பக்தருடைய செயலை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. சுத்த பக்தர் என்ன திங்க் பண்றாங்க, என்ன பேசுறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க யூகிக்கவே முடியாது. அவங்க
நித்யானந்த பிரபுக்கு ஒரு நாள், ஆக்சுவலி நித்யானந்த பிரபு வந்து ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு கூப்பிட்டார். நித்யானந்த பிரபு கூப்பிட்டு, நீங்க வந்து நான் சன்னியாசம் எடுத்துக்கிட்டேன், நான் வந்து சன்னியாசம் எடுத்துக்கிட்டேன், ஆனா நீங்க வந்து கிரகஸ்தராகும். ஏன்னா என்னால சில இடங்களுக்கு போக முடியாது, நீங்க வந்து எல்லா இடத்துக்கும் போய் உங்க கருணையை நித்யானந்த பிரபு மேரேஜ் பண்ணிட்டாரு. நித்யானந்த பிரபுக்கு 2 ஒய்ஃப். ஒருத்தர் பேர் வந்து வசுதா, இன்னொரு ஒய்ஃப் ஜானவா. வசுதா ஜானவா 2 ஒய்ஃப். இந்த வசுதா அம்மாவுக்கு குழந்தை பிறகு, வசுதா அம்மாவுக்கு குழந்தை பிறந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கூப்பிட்டு ஃபீஸ். நம்ம என்ன பண்றோம், வீட்டுல ஏதாவது குழந்தை எல்லாம் பிறந்ததுன்னா எல்லாரும் கூப்பிட்டு விருது. அப்ப நித்யானந்தரும் அபிராம் தாக்கூர் ரொம்ப க்ளோஸ், ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். நித்யானந்த பிரபு குழந்தை பிறந்துக்கு தெரிஞ்ச உடனே அபிராம் தாக்கூர் வர குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணணும், குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணணும். ஆஹ் சக்கரதாகான்னு ஒரு இடம் இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல, சக்கரதாகா. இந்த சக்கரதாகாங்கிற இடத்துலதான் நித்யானந்த பிரபு அவங்க ஒய்ஃபோட தங்கி இருக்காரு. அபிராம் தாக்கூரை வந்து கானாக்குடி கிருஷ்ண நகர் இருக்கு, அது கங்கை கடந்து போகும். அவங்க 2 ஊருக்கு நடுவுல கங்கை போகும். போட் எடுத்து கங்கையை கிராஸ் பண்ணி போனா சக்கரதாகாக்கு போகலாம். அபிராம் தாக்கூர் என்ன பண்ணுவாரு, நித்யானந்த பிரபு அபிராம் தாக்கூர் ரொம்ப ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். கிருஷ்ணர் பலராமர், ஸ்ரீராமர் நெருக்கமான நண்பர்கள். சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னார் அபிராம் தாக்கூர்ட்ட, நித்யானந்த பிரபு பெங்கால்ல பிரச்சாரம் பண்ணுவாரு, நீங்க அவர் கூட சேர்ந்து உதவி பண்ணுங்க. நீங்க எல்லாம் நித்யானந்த பிரபு எங்கெல்லாம் போறாரோ கூட போய் எங்களும் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணுங்க. அதனால இவங்க எல்லாம் நித்யானந்த பிரபு டீம்ல இருக்காங்க, அபிராம் தாக்கூர்ல. அப்ப நித்யானந்தருக்கு குழந்தை பிறந்துட்டு அபிராம் தாக்கூர் பார்க்க வர்றாரு. அவர் என்ன பண்றாரு, இந்த குழந்தை யாரு, நித்யானந்தருடைய குழந்தை. அப்படின்னா இது சாதாரண குழந்தையா, அதெல்லாம் நமஸ்காரம் பண்றாரு, குழந்தை அனுப்பி என்ன வருவாரு. நித்யானந்த பிரபு குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தை வந்து நித்யானந்தருடைய குழந்தை, அப்ப எப்படி சக்தி வாய்ந்த குழந்தையா இருக்கணும் அப்படின்னு இவரு சாஸ்திராம நமஸ்காரம் பண்ண அந்த குழந்தை இறந்து. இப்படி ஓரோ தடவை குழந்தை பிறக்கும் வசுதாவுக்கு, இவர் வந்து நமஸ்காரம் பண்ண இறந்து. வசுதா வந்து அழுவாங்க. யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல வந்து நீங்க எல்லாம் கிரகஸ்தரா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறகு ஒரு பக்தர் கூப்பிட்டுருக்கீங்க, வைஷ்ணவர் ஒரு சாது வராரு, அவர் வந்து நமஸ்காரம் பண்ண குழந்தை இறந்து போச்சுன்னா வீட்டுக்கு விடுவீங்க நீங்க? வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டார். இந்த ஆளு இவர் வந்தாரு குழந்தை சுத்து போயிடுச்சு, அப்புறம் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டார். ஆனா 2 தடவை 3 தடவை இப்படியே நடந்துகிட்டே இருக்கு. நித்யானந்தருக்கு குழந்தை பிறக்கும், அபிராம் தாக்கூர் போய் நமஸ்காரம் பண்ணுவாரு, குழந்தை இறந்து போயிடும். நித்யானந்தருக்கு குழந்தை பிறக்கும், அபிராம் தாக்கூர் போய் நமஸ்காரம் பண்ண குழந்தை இறந்து போயிடும். அப்போ ஒரு நாள் ஒரு பொன் குழந்தை பிறந்தது. ஒரு நித்யானந்தருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். இந்த 2 குழந்தை மட்டும் இறக்காது. அது என்ன ரீசன்னா, இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி நித்யானந்த பிரபுக்கு ஒரு குழந்தைய பிறக்கும், அபிராம் தாக்கூர் போய் நமஸ்காரம் பண்ண குழந்தை இறந்து போயிடும். அப்ப இந்த முறை குழந்தை பிறக்கும் போது நித்யானந்தர் என்ன பண்ணுவாரு, அபிராம் தாக்கூருக்கு சொல்ல மாட்டாரு, எல்லாருக்கும் செய்தி அனுப்பிச்சிருவாரு, இந்த மாதிரி எனக்கு குழந்தை பிறக்குது, நான் விருது கொடுக்குறேன், எல்லாரும் வாங்க. ஆனா அபிராம் தாக்கூருக்கு மட்டும் சொல்லல. ஏன், இவர் வந்து நமஸ்காரம் பண்ண இந்த குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு என்ன பண்றது, இந்த குழந்தையாவது எங்க வீட்டு இருக்கட்டும், இந்த குழந்தையாவது எங்க வீட்டு இருக்கட்டும், நான் போய் இந்த செய்தியை நித்யானந்தருக்கு சொல்ல, அவர் வந்து நமஸ்காரம் பண்ண இந்த குழந்தை இறந்து போச்சுன்னு என்ன பண்றது அப்படின்னு அவர் நீங்க சொல்லவே இல்லை. எல்லாரும் போறாங்க, எல்லாருமே நித்யானந்த பிரபு ஒரு பெரிய விருது கொடுக்குறாரு, நித்யானந்த பிரபு ஒரு பெரிய விருது கொடுக்குறாருன்னு அதுல கலந்துக்கிறதுக்கு எல்லாரும் போறாங்க. அபிராம் தாக்கூரை மட்டும் கூப்பிடல, அவருக்கு தெரியவே செய்யாது இது நடந்தது. அப்போ இன்னொரு பக்தர் இருக்காரு, அவர் பேர் வக்கரேஸ்வர் பண்டிட், நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆச்சாரியர். அவர் வந்து எப்பவுமே சைத்தன்ய மகாபிரபு புகழ் பாடிக்கிட்டே இருப்பார். எப்பவுமே கீர்த்தனம் பாடி நடனம் ஆடிக்கிட்டே ரொம்ப உற்சாகமா இருப்பார். அவர் வந்து அப்படியே கீர்த்தனம் பாடி நடனம் ஆடிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, வக்ரேஸ்வர் வந்து அவர் ஊர்ல இருந்து நித்யானந்தருடைய ஊருக்கு போறதுக்கு இந்த கானாக்குடி கிருஷ்ணரை கிராஸ் பண்ணி தான் போகணும். அபிராம் தாக்கூர் வீடு கடந்துதான் போகணும். இவர் பாக்குற அபிராம் தாக்கூர் வீட்டுல உட்காந்துருக்காரு. இவர் கேட்கிறாரு, அபிராம் தாக்கூர் நீங்க என்ன வீட்டுல உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு விஷயமே தெரியாதாரு. என்ன விஷயம், நித்யானந்தருக்கு குழந்தை பிறந்திருக்கிறாரு. ஏன்ட்ட சொல்லவே இல்லையே, நித்யானந்த பிரபுக்கு குழந்தை பிறந்திருக்கு, நீங்க போலையா? அவர் என்கிட்ட சொல்லவே இல்லையே, எனக்கு தெரியவே செய்யாது. ஆனா பரவாயில்ல வாங்க, நம்மள ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவர் உங்க நண்பர் தானே, இதை நண்பர்களுக்குள்ள சொல்லணுமா என்னமா? இப்போ பிரபு 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காங்க, ஒரு சொல்லிதான் அவர் வீட்டுக்கு போகணுமா? எப்பனாலும் போலாம், இன்வைட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நம்ம எல்லாம் ரொம்ப நெருக்கமான நண்பர்களா பழகிட்டா
என்ன நீங்க கூப்பிடணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஏய், நண்பர்களுக்குள்ள என்னப்பா இதெல்லாம், நீ கூப்பிட்டா என்ன, நீ கூப்பிடல நான் வருவேன். இல்ல அதான் நட்பு. அப்புறம் சொல்றாரு, நித்யானந்த பிரபு கூப்பிடல என்னங்க, நீங்க வாங்க போலாம். ஐயோ நான் வர மாட்டேன், அவர் என்ன கூப்பிடல நான் எப்படி வருவேன். அப்ப மாலினி வந்தாங்க, அபிராமோட வைஃப் வந்து மாலினி வந்தாங்க. என்ன நீங்க நித்யானந்த பிரபு எவ்வளவு நெருக்கமா நண்பர் உங்களுக்கு, அவர் குழந்தை பிறந்திருக்கு, நீங்க கூப்பிட்டாதான் போவீங்களா, போங்க நீங்க. இவர் யோசிக்கிறாரு. நான் வக்கரேஷ் சொன்னாரு, எனக்கு டைம் ஆயிட்டே இருக்கு, நீங்க வந்தா வாங்க, வரலைன்னா போங்க, நான் போறேன் அவரு போறேன். ஜெய சச்சிநந்தன கௌரஹரி, ஜெய சச்சிநந்தன அப்படி பாட்டு அவர் போறாரு. இவர் கொஞ்ச நேரம் வீட்டுல உட்காந்துட்டே இருந்தாரு. சரி, நித்யானந்த கூப்பிட்டாரு, கூப்பிடலன்னு என்ன, நம்ம போலாம் அப்படின்னு கிளம்பிட்டு கிளம்பி கங்கை கரைக்கு வந்தாரு. கங்கை கரையில வந்தா போட்காரன் நின்று, நிறைய போட் இருக்கு, லைனா போட் இருக்கு. இந்த போட்ல ஏறினா முதல்ல அவர் கேட்க, ஐயா நீங்க யாருன்னு கேட்டேன். நான் தான் அபிராம் தாக்கூர். ஓ நீங்க தான் அபிராம் தாக்கூரா, அப்ப உங்களுக்கு போட்டு வராது. ஏன்னா நித்யானந்த பிரபு சொல்லியிருக்காரு, யாரு வந்தாலும் போட்ல ஏறிட்டு வா, அபிராம் ஒருத்தர் வந்து பேர் சொல்லுவாரு, அவரை மட்டும் போட்ல ஏறாது, அத போட்ல ஏறாது. இந்த போட்காரனுக்கு இப்ப என்ன பிரச்சனைனா, அபிராம் தாக்கூர் வைஷ்ணவர், இவரை கூட்டிட்டு போலன்னா அபராதம், கூட்டிட்டு போனா நித்யானந்த குருக்கு அபராதம். இதுதான் தர்ம சங்கமான. இல்ல யோசிச்சு பாருங்க, ஒரு பக்தர் உங்களை வீட்டுக்கு கூப்பிடுறாரு, இன்னொரு பக்தர் போக கூடாதுங்கிறாரு, அப்ப என்ன பண்ணுவீங்க? இது ஒரு தர்ம சங்கமான நிலைமை. இந்த போட்காரங்களுக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. இந்த போட்காரர் என்ன பண்றாரு, இந்த படம் ஓட்டி நித்யானந்த பிரபு அபிராம் தாக்கூரை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு இருக்காரு, அபிராம் தாக்கூர் போவே நிக்கிறாரு. என்ன பண்றது, போட்ட தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு அவர் ஓடிடுவார். போட்ட தண்ணிக்குள்ள மூழ்கி அடிச்சுட்டு அவர் அங்கிருந்து ஓடிடுவார். அடுத்த போட்கார்ட்ட போனாரு, நான் போட்டோ எடுக்க போகணும், ஐயா உங்க பேரு என்ன, நீங்க யாரு, நான் அபிராம் தாக்கூர். அவரும் போட்ட மூழ்கி அடிச்சு அவர் ஓடிட்டார். இப்படி போட்கார ஒருத்தர் வரமாட்டேங்கிறான். போனா நித்யானந்த கோவம் வந்துடும், கூட்டிட்டு போல இவர் சமைச்சிருவாரு, எல்லாம் ஓடிட்டாங்க. இவர் என்ன பண்ணாரு பார்த்தாரு, ஓஹோ இதுதான் சங்கதியா, நீங்க யாரும் என்ன கூட்டிட்டு போக மாட்டீங்க அப்படிதானே. இப்ப என்ன பண்ணாரு, அவர் மேல ஒரு சதுர் போட்டுட்டாரு, அந்த சதுரை இப்படி தூக்கி கங்கையில போட்டாரு. அந்த சதுர் வந்து கங்கையில மறந்தது, அது மேல உட்காந்து அப்படியே அதுல பாரு, அந்த சதுர் மேல உட்காந்து போனாரு. அங்க போன பெரிய விருந்து நடக்குது, பக்தர்கள்லாம் கீர்த்தனம் பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாம் விருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அபிராம் தாக்கூர் பார்த்த உடனே நித்யானந்தர் ஷாக் ஆயிட்டேன். அஜிஜா ஒரு கூப்பிடவே இல்லை, அவர் வந்துட்டாரு. அபிராம் தாக்கூர் பார்த்த உடனே நித்யானந்தர் ஷாக் ஆயிட்டாரு. இவர் கூப்பிடவே இல்லையே, இவர் எங்க இருந்து வந்தாரு. சரி எனிவே வந்துட்டாரு, சரி வாங்க வாங்க. ஓ நீங்க எதிர்பார்க்கவே இல்லை, நான் இங்க டெம்பிளுக்கு வந்து திடீர்னு உங்க வீட்டுல வந்து நிக்கிறேன், என்னடா இது சொல்லாமல வந்துட்டாரு, அவர் கூப்பிடவே இல்லை, போங்கன்னு சொல்லுவீங்களா, சரி வாங்க வாங்க. போன் பண்ணிருக்கலாம் ப்ரோ, நானே வந்து கூப்பிட்டு வந்திருப்பேன் இல்லையா, ஒரு போன் பண்ணிருக்கலாமே, நானே வந்து கூப்பிட்டு வந்திருப்பேன், திடீர்னு வந்துட்டீங்களே, கை ஓடல கால் ஓடல. அந்த மாதிரி நித்யானந்தர் சொல்றாரு, அபிராம் பிரபு, நீங்க எப்படி இங்க, சரி வந்துட்டீங்க வாங்க வாங்க. உள்ள கூட்டிட்டு போய் நீங்க போய் பிரசாதம் சாப்பிடுன்னு உட்கார வச்சா, இவர் என்ன பண்றாரு, பிரசாதம் சர்வ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காரு. சாதம் பருப்பு கூட்டு பொரியல் வடை பாயசம் எல்லாம் சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எல்லாம் காலி ஆகிட்டே இருக்கு. வைக்க வைக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு இவரு. நித்யானந்தர் பார்த்தாரு, என்னடா அது, இவ்வளவு பேர் பிரசாதுக்காக வெயிட் பண்றாங்க, இவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு என்ன பண்றது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், குழந்தைக்கு பர்த்டேன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க, அப்ப என்ன கூப்பிட்டீங்க, நீங்க ஒரு 50 பேர் சமைச்சிருக்கீங்க, நான் என்ன பண்றேன், பசியில எல்லாருக்கும் சாப்பிடுறேன், அப்ப என்ன ஆகும், மத்தவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. நித்யானந்தர் பாக்குறாரு, என்னடா இவரு மத்தவங்க எல்லாம் சாப்பிட வேண்டாம இவர் சாப்பிட்டுட்டே இருக்காரு. அப்ப சொன்னாரு, பிரபு இன்னும் கொஞ்சம் பேர் பிரசாதுக்காக வெயிட் பண்றாங்க, நீங்க இதோட ஸ்டாப் பண்ணிடுறீங்களா, இதோட முடிச்சுக்கிறீங்களா. ஏய் நித்யானந்தா, நான் வந்து ஒரு கோபன், நான் ஆயுக்குள்ள சிறுவன், நான் என்னையெல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் எவ்வளவு நாள் சாப்பிடுவேன், உனக்கு தேவைன்னா போய் கிச்சன்ல போய் பாரு. இவர் கிச்சன்ல போய் பார்த்தா சமைச்சதுல அப்படியே இருக்கு. அவருக்கு ஆச்சரியம். அதான் நித்யானந்த பிரபுக்கும் அபிராம் தாக்கூருக்குள்ள அன்பு பரிமாற்றத்தை சாதாரண ஜீவர்களால் புரிஞ்சுக்க முடியாது. இவரு அவர் சர்வ் பண்ணிட்டே இருந்தாரு, சாப்பிட்டே இருந்தாரு, ஆனா பிரசாதம் அப்படியே இருக்கு. அப்புறம் சொன்னாரு, ஓகே சாப்பிட்டு முடிச்சு கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு, சரி நித்யானந்த பிரபு பையனை கூப்பிட்டு வாங்க, நான் ஆசீர்வாதம் பண்றேன். பையனை கூட்டிட்டு வாங்க, நான் நமஸ்காரம் பண்ணணும். அவங்களும் அழறாங்க, ஜானவா தேவியும் வசுதாவும் அழறாங்க, பிரபு வேண்டாம் பிரபு விட்டுருக்கு பிரபு, தயவு செய்து விட்டுருக்கு பிரபு, இந்த குழந்தையாவது இருக்கிட்டு விட்டுருக்கு. அதெல்லாம் முடியாது, நித்யானந்தனுடைய குழந்தை, நான் நமஸ்காரம் பண்ணல என்ன அர்த்தம், எடுத்துட்டு வாங்க. அவெல்லாம் அழறாங்க. அப்புறம் அந்த குழந்தைய எடுத்து வேற வழி இல்லை, அவரும் போக மாட்டேங்கிறேன்,
நான் குழந்தைய ஆசீர்வாதம் நமஸ்காரம் பண்ணாம போக மாட்டேங்க. நான் குழந்தைய நமஸ்காரம் பண்ணாம இங்க இருந்து நகர மாட்டேங்கிறேன். பிடிவாதமா உட்காந்துருக்காரு. இவங்களா அழறாங்க, கெஞ்சுறாங்க. கடைசியில வேற வழியே இல்லாம குழந்தை எடுத்துட்டு வந்து வித்யா அபிராம் டாக்டர் முன்னாடி வச்சாங்க. அவரு சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணாரு. குழந்தை சிரிச்சுட்டு அவரு உடனே அவர் ஒரு பாட்டு பாடுறாரு. அதுக்கு வந்து வீர் சந்திர அஷ்டகான்னு பேர். அஷ்டகம்னா 8 பாடல். வீர் சந்திர அஷ்டகானா அந்த குழந்தைக்கு வந்து வீர்ச்சந்திர பிரபுன்னு பேர். வீர்ச்சந்திர பிரபு வந்து சீரோசாமி விஷ்ணுடைய அவதாரம். பகவான் எப்பெல்லாம் நான் முன்னே சொன்ன மாதிரி பகவான் எப்பெல்லாம் அந்த பூமியில வராரோ அப்போ ஒரு சகாக்கள் ஒரு கிருஷ்ணர் சைத்தன்ய மாப்பிள்ள வந்தப்போ சீரோசாமி விஷ்ணு இங்க வந்து வீர்ச்சந்திர. அப்ப சொல்றாரு அபிராம் தாக்கூர். அவர் என்ன சொல்றாரு, சைத்தன்ய மாப்பிள்ள சன்னியாசி இருந்து ஜெகநாத பூமியில இருக்காரு. யாரெல்லாம் சைத்தன்ய மாப்பிள்ள பார்க்கலையோ நீங்கெல்லாம் இங்க வாங்க, மகாபிரபு திரும்பி அவதாரம் பண்ணியிருக்காரு, இந்த நித்யானந்தர் குழந்தையா வந்திருக்காருன்னு சொல்லி எல்லாத்தையும் காமிக்கிறார். இந்த குழந்தை வந்து இஸ் நாட் ஆர்டினரி சைல்டு. வீர்ச்சந்திர பிரபு வந்து பகவானுடைய அவதாரம். நித்யானந்த பிரபு வந்து பேரானவரே இல்லை அவரு. அதனால யாரெல்லாம் இந்த குழந்தைய நமஸ்காரம் பண்றீங்க எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும். இந்த குழந்தைக்கு நமஸ்காரம் பண்றவங்க எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும். எல்லாரும் அந்த குழந்தையோட பாதம் போடணும். அபிராம் தாக்கூர் கி. இன்னொரு முறை ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அப்பவும் சொல்லல வந்துட்டேன். சொன்ன இந்த குழந்தை இறந்து போட்டுனா அப்பவும் வந்தாரு. இதே மாதிரி வந்து உட்காந்துட்டு இதே மாதிரி பண்ண அந்த குழந்தை எடுத்துட்டு வாங்க. குழந்தைய கொண்டு வர மாட்டேங்கிறேன். இல்ல நீங்க எடுத்துட்டு வாங்க. அந்த குழந்தை எடுத்துட்டு வந்தா இவர் நமஸ்காரம் பண்ணாரு. அந்த குழந்தைக்கு உண்மை ஆகுது. அந்த குழந்தை கங்காதேவி. கங்காதேவி நித்யானந்த குழந்தையா வந்தாங்க. அந்த குழந்தைக்கு உடனே அவர் வந்து ஒரு 108 பாட்டு எழுதி பாடினார். அபிராம் தாக்கூர் வந்து இம்மீடியட்டா வந்து கம்போஸ் பண்றாரு, கங்கையை குளோரிஃபை பண்ணி. அது மாதிரி அபிராம் தாக்கூர் வந்து எங்கெல்லாம் போறாரோ யாரெல்லாம் சந்திக்கிறாரோ எல்லாருக்கும் கிருஷ்ணரா இருந்தது. அதனால மகாபிரபு இந்த பூமியில வரும்போது அவர் எப்பவுமே தன் சகங்களோடு வருவாரு. அவங்க எல்லாருமே இந்த பூமியில வந்து கிருஷ்ண பிரேமம் அல்லது கிருஷ்ண உணர்வு. ரோபார் வந்து அவர் புக்ல எழுதிட்டே இருக்காரு, கிருஷ்ண உணர்வு கிருஷ்ண உணர்வு கிருஷ்ண. நமக்கு எல்லாருக்கும் உணர்வு இருக்கு, ஆனா கிருஷ்ணர் மேல இல்ல. அந்த கிருஷ்ண உணர்வு வரணும்னா நம்ம ரோபார் புத்தகத்தை நல்லா வாசிக்கணும். குறிப்பா இந்த பிரகலாதருடைய போதனைகள்லாம் இருக்கு இல்லையா, பிரகலாதர் போதனைகளே கிருஷ்ண உணர்வை தூண்டக்கூடியதுதான். பிரகலாதருடைய போதனைகளே நம்ம கிருஷ்ண உணர்வை தூண்டக்கூடியதுதான். கிருஷ்ண உணர்வு எல்லா இதயத்துக்கும் இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, கிருஷ்ண உணர்வு எல்லா இதயத்துக்குள்ள இருக்கு, அது மாற்றமே இல்லை. ஆனா அதை வெளிப்படைய செய்யணும். நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சத்தக போய் ஸ்ரவணாதி சுத்த சித்த கரவுடம். கிருஷ்ண கான்சியஸ்னஸ் இஸ் தேர். கிருஷ்ண உணர்வு எல்லா இதயத்துக்கும் இருக்கு. அது கிருஷ்ணரை பத்தி கேட்க கேட்க வெளிப்படையும். அதனாலதான் பக்தர் என்ன பண்றாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. சுற்றுப்பயணம் செஞ்சு பிரச்சாரம் பண்ணும்போது அவங்க கிருஷ்ணரை பத்தி கேட்க வாய்ப்பு கிடைக்கும். கிருஷ்ணரை பத்தி கேட்க கேட்க என்ன ஆகும், நமக்கு படிப்படியா அவர் மேல அன்பு அதிகரிக்கும். அது கிருஷ்ண நமக்கு இருக்கிற உணர்வு அசுத்தமான உணர்வு, அது கிருஷ்ண உணர்வா மாறும். அந்த கிருஷ்ண உணர்வா மாறி அந்த கிருஷ்ண உணர்வுல பக்தியில நம்ம சேவை பண்ண ஆரம்பிக்கும் போது அது மேல அது பிரேமமா மாறும். கிருஷ்ணர் மேல அது பிரேமமா மாறும். அந்த பிரேமம் தான் நம்முடைய அல்டிமேட் கோல். இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் வந்து கிருஷ்ணர் மேல பிரேமம். இதை தவிர வேற எந்த பிசினஸ் கிடையாது. மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் கிருஷ்ணர் மேல பிரேமம் அடைகிறது. காமிஷ்ய நான் யுக்திய பிரீத்தி லாபோ ஜீவேயாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா நான் சேசிக்கிறேன். பாவம் என்ன சொல்லுது, மனித வாழ்க்கையை புலன்பதுக்காக அல்ல, மனித வாழ்க்கை கேள்வி கேட்கணும். கிருஷ்ண உணர்வுனா என்னது, நான் யாரு, இந்த பக்தர்கள் ஏன் பிரச்சாரம் பண்றாங்க, கிருஷ்ணர் யாரு, எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம், நான் ஏன் பக்தி பண்ணணும், பக்தி பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், இதெல்லாம் கேட்கும். இதை கேட்டாதான் மனித வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும். இந்த கேள்வி கேட்காம எவ்வளவு பேர் இருக்காங்க. கேள்வி கேட்க வைக்க வேண்டியதான் நம்ம வேலை. இந்த கேள்வி கேட்காதவங்கள கேள்வி கேட்க வைக்கணும், அதுதான் நம்ம வேலை. அது என்ன பண்றோம், நம்ம ரோபாடி புத்தகங்களை விநியோகம் பண்றோம். ரோபாடு புத்தகத்தை திரும்ப திரும்ப எழுதுறேன். எல்லா புக்கையும் நான் நல்ல ஆத்மா கிருஷ்ணாவுடைய சேவகன் அதெல்லாம் எழுதுறேன். ரோபாடு புத்தகத்தை விநியோகம் செய்யறது மூலமாவும் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றது மூலமா நாமளும் தூய்மை அடைவோம். நமக்கும் கிருஷ்ணன் மேல அன்பு அதிகரிக்கும், மற்றவங்களுக்கும் கிருஷ்ணர் மேல அன்பு அதிகரிக்கும். அப்போ என்ன ஆகுது, ஒரே சமயத்துல கிருஷ்ண பக்திய நமக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, நமக்கு தகுதி இருக்கா இல்லையா, நான் வந்து அபிராம் தாக்கூர் மாதிரி சுத்த பக்தராக தான் பிரச்சாரம் பண்ணா ஜென்மத்துக்கு பண்ண முடியாது. சுத்த பக்தர் ஆயுதான் பிரச்சாரம் பண்ணணும், ஜென்மத்துக்கு பண்ண முடியாது. ஸ்டில் நம்ம என்ன பண்ணணும், ரோபால் சொல்லி கொடுத்ததை நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது நாம தூய்மை அடைவோம். நாம தூய்மை அடைவது மட்டும் இல்ல, அதை கேட்கிறவங்க 4 பேருக்கு கிருஷ்ண பக்தி கிடைக்கும்.
அப்ப இது மாதிரி சைத்தன்ய மகாபுடைய கருணை வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். சைத்தன்ய மகாபுடைய கருணை எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க பூமியிலே வந்தது. மகாபிரபு ஒரு சகாக்களோட தோன்றியது. அப்ப அபிராம் தாக்கூர் இந்த பூமியில அவதாரம் செஞ்சதே நமக்கெல்லாம் கருணை கொடுக்கதான். சைத்தன்ய மகாபுடைய கருணை என்ன, நித்யானந்தனுடைய மகிமை என்ன, அவங்களுடைய சேவை எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு கருணை வாய்ந்தவங்க, கலியுகத்துல கருணையே அவதாரமா வந்திருக்காங்க, இதெல்லாம் காமிச்சு. அதனால நம்ம இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணணும் அபிராம் தாக்கிட்ட, எனக்கு அது சுத்த பக்தி கொடுங்க. எனக்கு வந்து உங்ககிட்ட இருக்கிற தூய்மையில, உங்ககிட்ட இருக்கிற கிருஷ்ண உணர்வுல ஒரு கடுகு அளவு எனக்கு கிடைச்சிட்டா போதும். கடுகு கடுகு சைஸ் அவ்வளவுதான் இருக்கும். கடுகு சின்னதுதான். கடுகு ஒரே ஒரு கடுகு வந்து ரொம்ப மைனட். அந்த ஒரு துளி, பிந்துன்னு சொல்லுவாங்க. பிந்து பிந்து அப்படின்னா ஒரு டிராப், துளி. சிந்துன்னா கடல், சமுத்திரம். குருதேவ் கிருப்பா பிந்து தியா குருவேதாஸ். ஓ குருதேவா, உங்க கருணையில எனக்கு ஒரு சொட்டு அனுப்புங்க. ஒரு சொட்டு கொடுத்தா போதும், அது போதும் எனக்கு. அது கிடைச்சாலே நம்ம சுத்தப்படுத்துறாரு. அதனால வைணவர்களுடைய கருணையில ஒரு சொட்டு நமக்கு கிடைச்சிருச்சுன்னா, ஒரு டிராப், அது போதும். அதனால அபிராம் தாக்கூர் பிரார்த்தனை பண்ணணும், உங்க கருணையில எனக்கு ஒரு சொட்டு கிடைச்சா போதும். ரொம்ப எல்லாம் அப்படி கருணை மழையெல்லாம் வேண்டாம், எனக்கு சொட்டு கொடுத்துருக்கேன், அதை வச்சு நான் தூய்மை அடைஞ்சிருக்கேன். அது மாதிரி நம்ம அபிராம் தாக்கூரை பிரார்த்தனை பண்ணோம். அபிராம் தாக்கூர் வந்து எப்படியெல்லாம் கிருஷ்ண உணர்வை வந்து வெளிப்படுத்தினாரோ, இந்த மாதிரிலாம் அந்த பாவனையில இருந்தாரோ, அந்த பாவனை புரோபார் வந்து எங்கெல்லாம் டிராவல் பண்ணி உலகம் முழுதும் போய் விஸ்வபக்தி பிரச்சாரம் பண்ணு. அதனால புரோபாடைய கருணையினால இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் கிருஷ்ண பக்தரா இருக்காங்க உலகம் முழுவதும். புரோபாடைய கருணை ஒரு புத்தகத்துல இருக்கு. ஆன்மீக குரு இருக்காங்க, அவங்க பாத தூசி, அவங்க கருணை. இங்க பிரகலாத் சொன்ன மாதிரி மகியாசாம் பாதரஜோபிஷேகம் நிஸ்கிஞ்சனானா விநீதையாகும். எனக்கு வந்து இந்த பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல், பேராசை, பொறாமை, காமம், கோபம், இந்த குணங்கள்லாம் இருந்து போகணும் அப்படின்னா அந்த சுத்த பக்தோட அடிச்சு விட்டு பின்பற்றும். இங்க பிரபா சொன்னாரு, மகாத்மானம் சுமா பார்த்தா, இது மகாஜன எனக்கு சம்பந்தா. இந்த மாதிரி மகாத்மாக்களை அடிச்சு விட்டு நம்ம பின்பற்றும் போது, புத்தக பாகவதத்தை பக்தர் பாகவதர் விளக்கத்துக்கு படிக்கும் போது, பக்தர் பாகவதற்கு கேட்கும் போது நம்ம பியூரிஃபை ஆயிடு, தூய்மை ஆயிடு. இப்ப நம்மை போன்ற ஜீவாத்மாக்கள் தூய்மை அடைவதற்கான ஒரு வாய்ப்பு தான் பிரபா. அது நம்ம பயன்படுத்திக்கணும். இங்க வரும்போது நமக்கு அது கிடைக்குது. நம்ம இதயம் தூய்மை அடைகிறதுக்கு பெரும் பாக்கியம். இங்க பிரபாத் புத்தகம் இருக்கு, வைஷ்ணவர்கள் இருக்காங்க, பல்ராம் பிரபு இருக்காரு, எல்லாருடைய சங்கம் நமக்கு இருக்கு, விஸ்வ பல்ராம் இருக்காங்க. அதை நாம பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி இன்னும் 4 பேருக்கு அந்த கருணை கிடைச்சு அவங்களும் இந்த பௌதிக துன்பத்துல இருந்தும் பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு நம்ம கருவியா இருக்கு. ஹரே கிருஷ்ண. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி. ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா